26 ஏடிஎம்கேக்கு வெரி டூ ஆர் டை எலெக்ஷன் தான். தொடர்ந்து 3 தோல்வி, 4வது தோல்வினா இன்னும் கட்சி மோசமான கண்டிஷனுக்கு போயிடும். பிஜேபியோட பார்கெனிங் பவர் இங்கே கூடியிருக்கு. அதிகமான சீட் அவங்க ஏடிஎம்கேல கேட்பாங்க. கூட்டணி கட்சிகளையும் உள்ள பெரிய அளவில் இழுக்கணும்வாங்க. எடப்பாடியும் ஒரு கட்டத்தில் இறங்கி வருவார்ன்றாங்க. ஏன்னா பிஆர் ரிசல்ட்ஸ் வந்து அவருக்கும் கண்ணை திறந்துருக்குது. பிஜேபி வந்து இன்னைக்கு விசுரமாக எடுத்து நிற்குது. இன்னும் பிஜேபியோட பார்வை தமிழ்நாடு பக்கம் திரும்பலை. ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க அட்டென்ஷன் திரும்பும்போது they may work out some compromise. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அசம்பிளியில் பிஜேபியை உள்ளடக்கி அதிமுக கூட்டணிக்கு இருக்காது. அப்படி இதுனா 21-75 சீட் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. டிஎம்கே மேலே இருக்க ஆன்டி இன்கம்பன்சியை அதிமுக அறுவடை பண்ணும். இல்லை, அதான் இந்த அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்துனா அறுவடை பண்ணலாம். பட் விஜய் ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு சேலஞ்ச். அதனால தான் நான் சொல்கிறேன், இது முதன்முறையாக ஹங் அசம்பிளி நோக்கி நகரலாம். விஜயை உள்ள கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு எடப்பாடியோட இது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியலங்க, அவர் இது வரைக்கும் பிடி கொடுக்கல. திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதிமுக தான். சார் வணக்கம் சார். வணக்கம். 2026 ஏடிஎம்கேக்கு எப்படி இருக்குது சார்? ஏடிஎம்கேக்கு தனித்து எப்படி இருக்குது? ஏடிஎம்கே கூட்டணியை பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? 26 ஏடிஎம்கேக்கு வெரி டூ ஆர் டை எலெக்ஷன் தான். தொடர்ந்து 3 தோல்வி, 4வது தோல்வினா இன்னும் கட்சி மோசமான கண்டிஷனுக்கு போயிடும். பீகாரில் பிஜேபி ஜெயிச்சது ஏடிஎம்கேக்கு ஒரு உளவியல் ரீதியிலான உத்வேகத்தை கொடுத்துருக்கு. என்டிஏக்குள்ளேயே வெளியில் போன கட்சிகள்லாம் உள்ளே வருவாங்க. இப்போ தேமுதிக பாமக எல்லாம் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. பிஜேபியோட வெற்றி அதிமுகவுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் பூஸ்ட்டை கொடுத்துருக்கு. அவர்கள் அந்த வெற்றி வந்து இங்கே எதிரொலிக்கும்னு நம்புகிறாங்க, அல்லது டஃப் ஃபைட்டு கொடுக்கலான்னு நம்புகிறாங்க. அதனால் வந்து பிஜேபியோட பார்கெனிங் பவர் இங்கே கூடியிருக்குது. அதிகமான சீட் அவங்க ஏடிஎம்கேல கேட்பாங்க. கூட்டணி கட்சிகளையும் உள்ள பெரிய அளவில் இழுக்கணும்வாங்க. பிரிஞ்சு போனவங்கள உள்ளே சேர்க்கணுன்ற பிஜேபியோட அழுத்தமும் அதிகரிக்கும். எப்படி பீகாரில் வந்து எதிரும் புதிருமானவங்களெல்லாம் உள்ளே சேர்த்தாங்களோ அந்த மாதிரியான அழுத்தம் இங்கே அதிகரிக்கும். இப்போ ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் மாதிரியானவர்களை ஒரு தனி அணியாக வச்சு அவங்கள என்டிஏக்குள்ளே கொண்டு வர முயற்சி நடக்கும். ஏடிஎம்கே உள்ள வேணாம், பட் என்டிஏ உள்ள அவங்க இருக்கட்டும், நாங்கள் பிஜேபிக்கு ஒதுக்குற சீட்டில் அவங்களுக்கு கொடுத்துக்கிறோம், நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் பிரச்சாரம் கூட பண்ண தேவையில்லை. அதாவது என்டிஏக்குள்ளே அவங்கெல்லாம் இருப்பாங்க, தனியாக ஏடிஎம்கேவோட அவங்களுக்கு அலைன்ஸ் இல்லை. சம் சார்ட் ஆஃப் ஃபேஸ் சேவர் கொடுத்து அவங்கள எல்லாரையும் உள்ளே இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடியும் ஒரு கட்டத்தில் இறங்கி வருவார்ன்றாங்க. ஏன்னா பிஆர் ரிசல்ட்ஸ் வந்து அவருக்கும் கண்ணை திறந்துருக்குது. பிஜேபி வந்து இன்றைக்கி விசுரமாக எடுத்து நிற்குது. இன்னும் பிஜேபியோட பார்வை தமிழ்நாடு பக்கம் திரும்பலை. ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க அட்டென்ஷன் திரும்பும்போது they may work out some compromise. ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட், அதை கூடிய வரைக்கும் எல்லாரையும் ஒன்று சேர்த்த ஒரு கட்டமைப்பை என்டிஏல உருவாக்க தான் பிஜேபி முயற்சி பண்ணுது திமுகவுக்கு எதிராக. ஏன்னா அனதர் டேர்ம் ஃபார் டிஎம்கே பிஜேபிக்கு பெரிய சீரியஸ் சேலஞ்ச். இது தமிழ்நாட்டில் என்டிஏவுக்கு கை கொடுக்கும், கண்டிப்பாக கை கொடுக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒற்றுமை 19 எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டிடிவியை தவிர யுனைடெட் ஏடிஎம்கே, இதில் டிடிவியும் இப்போ வந்துட்டாங்கன்னா திஸ் யுனைடெட் 1 ஏடிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களும் இதே ஃபார்முலா, அப்புறம் தேமுதிக, பிஜேபி, ஆல் ஸ்மாலர் பார்ட்டிஸ், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜிகே வாசன், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், இந்த மாதிரியான சீரியஸ் அமைப்புகள் எல்லாரையும் நீங்கள் ஒன்று சேர்த்தீங்கன்னா தட் பி ஃபார்மடபிள் அலையன்ஸ். அப்போ விஜய் ஃபேக்டரும் வந்து உங்களுக்கு வந்து அப்போ 4 சீமானோடு சேர்ந்து உடையும் போது ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு மே ஹேவ் அ ஹங் அசம்பிளி. ஏன்னா அந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அலையன்ஸ், அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் பார்லிமெண்ட்டில் ஆன்டி பிஜேபி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி அசம்பிளியில் ஒர்க் அவுட் ஆகாது. சார் பர்சன்டேஜாக உங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் ஏற்றி கொடுக்குமே தவிர சீட்டாக கன்வெர்ட் ஆகும். சீட்டாகவும் கன்வெர்ட் ஆகும். நான் எப்படி பார்க்குறேன்னா, பிஜேபி அங்கே உள்ளே இருக்கிறது டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா ஏடிஎம்கேக்குன்றீங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அசம்பிளியில் பிஜேபியை உள்ளடக்கி அதிமுக கூட்டணிக்கு இருக்காது. அப்படி இதுனா 21-75 சீட் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஆன்டி பிஜேபி, அது ரெண்டும் காம்ப்ரமைஸ் ஆகும். ஆன்டி இன்கம்பன்சி ஆன்டி பிஜேபி இங்கே காம்பன்சேட் பண்ணும். ஸோ பார்லிமெண்ட்டில் மோடி வேணுமா வேணாமான்னு இருக்கும்போது என்மாசா திரண்டு மோடிக்கு எதிராக காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸுக்கு குத்துறவங்க, அசம்பிளியில் வந்து பிஜேபியை உள்ளடக்கி அதிமுகவுக்கு எதிராக பிஜேபி இருக்கேன்றதுக்காக அவ்வளோ சீக்கிரம் திமுக குத்திர மாட்டாங்க. இது அசம்பிளி வேறு, பார்லிமெண்ட் வேறு. டிஎம்கே மேலே இருக்க ஆன்டி இன்கம்பன்சியை அதிமுக அறுவடை பண்ணுவாங்க. இல்லை, அதான் இந்த அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்துனா அறுவடை பண்ணலாம். பட் விஜய் ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு சேலஞ்ச். அதனால தான் நான் சொல்கிறேன், இது முதன்முறையாக ஹங் அசம்பிளி நோக்கி நகரலான்றேன். இந்த யுனைடெட் ஏடிஎம்கே வித் பிஜேபி அந்த என்டிஏ 19 அலையன்ஸ் ரீசெலக்ட் ஆச்சுன்னா திமுக இந்த பக்கம் ஸ்ட்ராங்காக, இந்த பக்கம் சீமான், இந்த பக்கம் விஜய் நியூ பிளேயர்னு இருக்கும்போது ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஹங் அசம்பிளி நோக்கி தமிழ்நாடு நகரலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. விஜயை உள்ள கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு எடப்பாடியோட இது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியலங்க, அவர் இது வரைக்கும் பிடி கொடுக்கல. மேபி ஜனவரியில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆன பிறகு பிப்ரவரியில் மனம் மாறலாம்ன்றாங்க, தெரியாது. அவருடைய டிசிஷனில் வந்து ஒரு ஃபைனல் கால் ஆஃப்டர் இஸ் மூவிஸ் ரிலீஸ். ஒரு சினிமாக்காரன் அப்படி தானே யோசிப்பார் உங்களுக்கு. ஸோ ஜனவரியில் படத்தோட ரிலீஸுக்கு பிறகு விஜயோட முடிவு
தெளிவானதாக இருக்கலாம் என்ற ஒரு பார்வை இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசினது பவன் கல்யாண் ஸ்டைலில் தான் விஜய் ஃபாலோ பண்ணுறாரு. அப்படி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பவும் ஏடிஎம்கே கூட கூட்டணி போயிட்டு இவர் தனக்குன்னு ஒரு துணை முதலமைச்சர் இந்த மாதிரி சீட்ஸ் எனக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லி ஒரு டிமாண்ட் பண்ணி நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தெரியாது. பட் ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு பிறகு ஒரு சின்ன விண்டோ ஓப்பனாக இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் கோயிங் டு பி 4 கார்னர் ஃபைட். இப்போ வரைக்கும் இப்போதைக்கு அவர் தனியாக தான் போகிறார். பவன் கல்யாண் மாடல் அவ்வளோ சீக்கிரம் விஜய் ஏற்றுப்பாரா, அது இங்கே ஒர்க் அவுட் ஆகுமான்றதெல்லாம் $1 million கொஸ்டின்ஸ். ஐ திங்க் பை ஜனவரி த பிக்சர் மே கிளியர். அப்படி தான் எனக்கு தோணுது. இப்போ வரைக்கும் பார்க்குறப்போ அதிமுகவுக்கு இருக்க ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம எந்த எடுத்துக்கலாம்? இல்லைங்க, அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. எடப்பாடிக்கு வந்து ஆரம்ப காலங்கள் அந்த 4-5 மாதமாக பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்காரு. ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ ரிசப்ஷன் அதிகமாக இருக்குது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன், திமுக அண்ணா திமுகன்னு இருக்கிறது 91-96 ஜெயலலிதா ஆட்சியில், 92லேருந்து 96 வரைக்கும் சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் ஜெயலலிதாவுக்கு எதிராக பெரிய கேம்பெயின் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. கடைசியில் அறுவடை பண்ணது கலைஞர் தான். திமுக தான் அறுவடை பண்ணது. தமாக வெளியில் வந்தது, மூப்பனார் வந்தார் காங்கிரஸ்லேருந்து. அறுவடை பண்ணது கலைஞர். திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு மக்கள் முடிவு பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் அண்ணா திமுக தான், அதர் பிளேயர்ஸ் இல்லை. அண்ணா திமுக வீழ்த்தணும்னு முடிவு பண்ணிவிட்டால் ஃபஸ்ட்டு சாய்ஸ் திமுக தான், அதர் பிளேயர்ஸ் இல்லை. இதுதான் கடந்த கால ட்ரெண்ட். விஜயால் அந்த இடத்த அவ்வளவு சுலபமாக அதிமுகவோட இடத்தை இட்டு நிரப்ப முடியாது. தாவேக்காகவும் திமுகவும் தான் சண்டை என்பது அதீதமான கற்பனை நம்பிக்கை. ஏடிஎம்கே திமுக அரசு வேண்டுமா வேண்டாமான்னு மக்கள் முடிவு செய்யணும். வேணான்னு முடிவு பண்ணிட்டா ஃபஸ்ட்டு சாய்ஸ் வில் பி ஏடிஎம்கே, நாட் எனி எதிர் பார்ட்டி. 2026 எப்படி இருக்கும் நம்ம திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பேசியிருக்கோம். தொடர்ந்து இதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் விரிவாக பேசுவோம் சார். உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி.